2 லட்சம் தன்னார்வலர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க சார். இப்போ சிறப்பாக செயல்பட்ட 34,000 தன்னார்வலர்களுடைய கோரிக்கை மனு தான் சார் இப்போ நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறது. ஏன்னா நாங்கள் லாங்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த திட்டம் தொடரணும். அதே மாதிரி குழந்தைகள் ரொம்ப கிராமப்புற மாணவர்கள் அவங்கள முன்னாடி வச்சு தான் இந்த திட்டத்தை இப்போ வர செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய நலனை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் தொடரணும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வர்ற குழந்தைகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா வேலைக்கு போயிடுறாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை வறுமையினுடைய காரணமாகவும் வெளியே ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. அதனால நாங்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாயுமே நாங்கள் குழந்தைகளோட நலனுக்காண்டி தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திட்டம் எங்களுக்கு தொடரணும். அதே மாதிரி இந்த திட்டங்கள் எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்கப்படலை. அப்படியே இந்த திட்டங்களை இவங்க ஸ்டாப் பண்ணாலுமே எங்களுக்கு மாற்று ஏதாவது ஒரு திட்டங்களில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். சார் நாங்கள் உள்ள நாங்கள் கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் சந்திக்கிறதுக்காண்டி நாங்கள் போனோம் சார். ஆனால் சார் அவைலபிளாக இல்லைங்க சார். அதனால எங்களோட இதை செக்ரட்டரி சார் இருந்தார். நாங்கள் 5 இயர்ஸ் டாக்குமெண்ட்டும் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம். எங்களுக்கு உன்னுடைய 38 மாவட்ட தன்னார்வலர்களுடைய கோரிக்கை மனுகளுமே கொடுத்துருக்கோம் சார். அவங்க எங்களுக்கு பாசிட்டிவாக தான் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திட்டம் நாங்கள் தொடர்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அப்போ விரைவில் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் 4 மாதம் இதுலையுமே எங்களுக்கு மனக்குமுறல்கள் தான். இந்த திட்டம் எங்களுக்கு தொடரணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் சார் நாங்கள் இந்த கோரிக்கை மனுவை வச்சுருக்கோம். என்னோட பேர் சுபாலட்சுமி சார். எந்த ஊர்? மட்டும் வச்சிங்க.